பீட்சா செய்வதற்கு தேவையான பீட்சா மா எவ்வாறு செய்வது? நல்ல வெதுப்பி ஈஸ்ட் 2 பொதி போடுகின்றேன். 3 பீட்சா செய்ய போகின்றோம். நல்ல சூடான நீரில் ஈஸ்ட்டை கொட்டி, ஓரளவு சூடான நீர், விரல் தொடும் அளவுக்கு இருக்க வேணும், ஆக கொதிக்கக்கூடாது. அதோடு தேன் கலக்கிறோம். தேன் இல்லாட்டி நீங்கள் சீனி எதுவும் போடலாம். கலந்து நன்றாக அந்த தேனும் ஈஸ்ட்டும் நீரும் ஒன்றரை கலந்த பின் அதை ஒரு துணி, நல்ல ஈர துணி ஒன்று எடுத்து அப்படியே மூடி காற்று போகாமல் ஒரு பக்கத்தில் வைக்க வேண்டும். ஒரு 10 நிமிடம் 15 நிமிடத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவ்வாறு நல்லா நுரை மாதிரி பொறுமி இருக்கும், நுண்ணுயிர்கள் உருவாகிறது. அதுதான் பீட்சாவுக்கு தேவை, ஃபங்கஸ் என்று சொல்லுவோம். அப்போ அது உருவாகி நல்ல நுரையாக இருக்கும். இதுதான் இந்த பீட்சா மாவை பொறுமை வைக்கிறது. அதோடு நாங்கள் நல்ல தரமான ஒலிவ் ஆயில் சேர்க்கிறோம். ஒலிவ் ஆயில் இல்லாவிட்டால் நீங்கள் ஏதாவது எண்ணெய், நல்லெண்ணெய் பாவிக்கலாம், இல்லை சூரியகாந்தி எண்ணெயும் பாவிக்கலாம், வெஜிடபிள் ஆயில் ஏதாவது பாவிக்கலாம். ஆனால் பீட்சாவை பொறுத்தவரையில் ஒலிவ் ஆயில் தான் அதில் பாரம்பரியம். இத்தாலி போன்ற நாடுகளில் தான் இது ஆரம்பமானது. கிரீக், இத்தாலி அப்படின்ற நாடுகளில் ஆரம்பமானபடியால் அவர்களுடைய நாடுகளில் ஒலிவ் நிறைய இருக்கிறதால ஒலிவ் ஆயிலில் அவங்க செய்வாங்க. மாவை முதல் ஒரு தண்ணி பதமாக போட்டு பிரட்டி தேவையான அளவு மாவை இணைத்து ஒரு மேசையில் தட்டி மாவை நன்றாக பதப்படுத்த வேண்டும். இது ஓரளவுக்கு கலந்துட்டுது. தேவையான உப்பு போட்டுக்கொள்ளணும். இதில் நீங்கள் மா போட்டு குழைக்கும் பொழுது அந்த நீரோட உப்பு போட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் பிரட்ட வேணும். மாவை நல்லா இப்படி பதப்படுத்த வேணும். ஒரு 30 நிமிடமாவது மாவை நன்றாக பதப்படுத்த வேணும். மா இப்போ நன்றாக பதப்பட்டுட்டுது. அப்போ இதை நாங்கள் 3 பிரிவாக பிரிக்கிறோம். 3 பீட்சா செய்ய வேண்டி இருப்பதால் மாவை சம பங்காக 3 பங்காக பிரித்து 3 பாத்திரத்தில் வைக்கப்படும். அப்போ அந்த பிரித்தெடுத்த மாவையும் நன்றாக பிரட்டி, நன்றாக உருட்டி, நல்லா காற்று போக வேணும். இந்த மாவுக்குள்ளே இருக்கிற காற்று வெளியேற வேணும். அதை ஒரு பாத்திரத்தில் இப்படி வைக்க வேண்டும். இப்படி 3 பாத்திரங்களில் நாங்கள் மாவை நன்றாக தயார் பண்ணி நன்றாக உருட்டி நன்றாக பிசைய வேண்டும். பிசைந்து ஒரு 5 நிமிடம் நன்றாக பிசைந்து 3 பாத்திரத்தில் தனித்தனியாக எடுத்து வைத்து அதை ஈரத்துணியால் நாங்கள் மூடப் போகின்றோம். அது பெரிய துணி என்றபடியால் நாங்கள் 3 பாத்திரத்தையும் அருகருகாக வைத்து அந்த பாத்திரங்களை அதை ஒரே துணியால் அப்படியே மூடி, அதற்கு மேலால் இன்னும் ஒரு மூடி வைத்து காற்று உள்ள புகாமல் நன்றாக இறுக்கி மூட வேணும். பீட்சாவுக்கு எப்பொழுதும் நீங்கள் அந்த பீட்சாவுக்குரிய மாவை வாங்கினீர்கள் என்றால் தான் பீட்சா நன்றாக வரும். ஆல் பர்பஸ்லேயும் செய்யலாம். ஆனால் சிறப்பாக உங்களுக்கு பீட்சா வர வேண்டும் என்றால் நீங்கள் பீட்சா மா, நாங்கள் இங்கே டபுளோ பீட்சா ஃப்ளவர் என்று இட்டாலியன் இறக்குமதி, மிக தரமானது. இங்கேயும் செய்கிறார்கள். நிறைய நிறுவனங்கள் இப்பொழுது செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மா கொஞ்சம் நான் வழக்கமாக இதில் தான் செய்கிறேன். நான் இப்படி
செய்து மாவை தயார் பண்ணி இப்படி 3 பாத்திரங்களில் நாங்கள் மூடி இறுக்கி வைத்திருக்கிறோம். மூடியை நன்றாக அழுத்தி வைத்து இது ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நீங்கள் திறந்தீங்கன்றால் நன்றாக பொறுமி நன்றாக பாருங்கள் இப்படி வந்து பொங்கி வந்திருக்குது. அப்போ இதை நாங்கள் பீட்சா செய்கிற தட்டு, அந்த தட்டில் போட்டு சோளம்மா கொஞ்சம் தூவி அந்த சோளம் மாவில் தான் இந்த பீட்சாவை தட்டணும். அப்போ தான் இந்த பீட்சா வந்து ஒரு மொறுமொறுப்பு தன்மையாக வரும். சோளம் மாவை கொட்டி பீட்சாவை தட்டு முழுக்க நாங்கள் பெறவ வேண்டும். பீட்சா தட்டுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். அப்போ நீங்கள் இந்த உருட்டுக்கட்டை, சப்பாத்தி வைக்கிற உருட்டுக்கட்டையால் கூட நீங்கள் உருட்டி இந்த தட்டில் வந்து சமனாக எல்லா இடமும் பெறவக்கூடிய மாதிரி மேலும் கீழும் இப்படி மாவை தயார் பண்ணி அப்படி வட்ட வடிவத்தில் உங்களுக்கு ஏழுமான வகையில் அதை நன்றாக பரவி ஒரு தட்டு முழுக்க பரவியாச்சு. நாங்கள் கொஞ்சம் வெள்ளை வெங்காயம் கார்லிக் இடித்து அதை அங்கே தூவுறோம். முதல் கொஞ்சம் மேலே தூவுறோம். ஆனால் நாங்கள் பாவிக்கிற தக்காளி சாறுலையும் வெள்ளை வெங்காயம் சேர்த்திருக்கிறார்கள். பேசிலி, வெள்ளை வெங்காயம், ரோஸ்மெரி போன்ற எல்லாம் அதில் அவங்க சேர்த்திருக்கிறார்கள். மின்ட் எல்லாம் சேர்த்திருக்கிறார்கள். இப்போ அந்த தக்காளி சாறை வந்து நல்லா பெரவ வேண்டும். பீட்சா மாவினுடைய எல்லா பக்கத்துக்கும் பெரவ வேண்டும். அதிகம் தக்காளி சாறு சேர்க்கிறது கொஞ்சம் தக்காளி சுவை கூடிரும். அப்போ நாங்கள் ஓரளவு இப்படி அதிகமும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் நடுத்தரத்தில் இப்படி சேர்க்கிறோம். சேர்த்துட்டு நாங்கள் இன்று மொசரெல்லா மஞ்சள் yellow சீஸ் எடுக்கிறோம். ஸ்டெடர் சீஸ், மொசரெல்லா செடர் சீஸ் yellow வெள்ளையும் பாவிக்கிறோம். அது அடுத்த பீட்சாவில் பாவிப்போம். அப்புறம் ரெண்டும் கலந்தும் பாவிப்போம். உங்களுக்கு எது விருப்பமோ. சீஸ் வந்து நீங்கள் அதிகமாக போடுறனாலும் போடலாம். இது 2 கிலோ பொதி. இதில் நாங்கள் 1 கிலோ அளவில் எடுக்கிறோம். எடுத்து பெறவுறோம். எல்லா இடத்துலையும் சமனாக இந்த துகள்கள், வெண்ணெய் துகள்கள், சீஸ் பரவி விட்டுட்டு இது நாங்கள் பெப்பரோனியன் சீஸ் பீட்சா செய்கிறோம். அப்போ இதில் மேலால் பெப்பரோனியாக அடுக்க போகிறோம். நடுப்புள்ளியில் வைத்து பிறகு அதை நேருக்கு ஒரு 4, அங்காலையும் ஒரு 4 வரக்கூடிய மாதிரி வைத்து பிறகு அப்படி ஒரு குறுக்கு வடிவில் கூட்டல் அடையாள வடிவில் இப்படி வைத்து பிறகு இடையில் அந்த இடைப்பக்கங்களுக்கு தேவையான அளவு பெப்பரோனியை அடுக்கணும். இதுதான் அடிப்படை. பெப்பரோனியன் சீஸ் பீட்சா தான் அடிப்படையில் எல்லோரும் வாங்குறது. இதோடு சேர்த்து பிறகு நாங்கள் காய்கறிகளை எல்லாம் வதக்கி, உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் வதக்கி எடுக்கலாம். சீ ஃபுட் பீட்சா ஒன்று செய்கிறோம், அதாவது கடல் உணவு. அதுக்கு நாங்கள் இறாலும் இந்த டூனா சூறை மீன் துண்டுகள் பேழைகளில் அடைத்து வரும் அதையும் போட்டு செய்கிறோம். இப்போ முதலாவது பீட்சா பெப்பரோனியன் சீஸ் பீட்சா செய்து அதை வெதுப்பிக்குள்ளே 450 டிகிரி வெப்பத்தில் 15 நிமிடம் வைத்த ஆகிவிட்டது. அந்த 15 நிமிடத்துக்குள்ளே நாங்கள் 2வது பீட்சாவுக்கு தேவையான காய்கறிகளை வதக்குறோம். வெங்காயம், காளான், மற்றது இந்த ஸ்பினேச், பேபி ஸ்பினேச், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுங்க. வெங்காயம் ஒரு 5-10 நிமிடம் நன்றாக வதங்க வேண்டும். நாங்கள் வெங்காயம்
வதக்காமலும் சேர்ப்போம். கொஞ்சத்தை வதக்கி காளானும் வெங்காயமும் வதக்கி இதோட இந்த பேபி ஸ்பினேச் நல்ல மென்மையாக துகள்களாக வெட்டின பேபி ஸ்பினேச், சாப்ட் பேபி ஸ்பினேச் துண்டு துண்டாக அரிந்தது, அதை சேர்த்து அதோடு நாங்கள் சொசேஜ் சேர்க்கிறோம். சொசேஜ் எப்படி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதையும் இதோடு சேர்த்து நன்றாக வதக்கிறோம். ஒலிவ் ஆயிலையும் வதக்கலாம், நல்லெண்ணெயும் விட்டு வதக்கலாம். நான் ஒலிவ் ஆயிலில் தான் வதக்கிறேன். நன்றாக வதக்குங்க. நன்றாக உப்பு எல்லாம் சேர்த்து வதக்கி அந்த 15 நிமிடத்தில் அந்த பீட்சா உங்களுக்கு தயாராகிவிடும். அந்த இடைவெளியில் இதை வதக்கி வைத்து கொண்டு அடுத்த பீட்சாவுக்குரிய வேலையை பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் கொஞ்சம் பேகனும் கொஞ்சம் போட்டு நாங்கள் இந்த பீட்சாவுக்கு நாங்கள் இப்போ ஒயிட் சீஸ் போடுறோம். வெண்ணெய் கட்டி துகள்கள். மொசரெல்லா தான் ஒயிட் மொசரெல்லா சாப்ட் ஸ்டேடட் சீஸ். இது ஓரளவு கொஞ்சம் குறைவாகத்தான் அதை விட கொஞ்சம் குறைவாக சீஸ் போடுறோம். இதில் இந்த பீட்சாவுடைய முக்கிய பகுதி வந்து நாங்கள் இப்போ வதக்கி எடுத்த காளான், ஸ்பினேச், வெங்காயம், சொசேஜ், பேகன், அதெல்லாம் வதக்கி எடுத்து இப்போ அதை நாங்கள் பீட்சாவில் பரவலாக எல்லா இடத்துலையும் சமனாக விழக்கூடிய அளவுக்கு போடுகின்றோம். போட்டு எல்லாத்தையும் பரவி விட்டுட்டு இது அப்படியே ஓவனுக்குள்ளே ஒரு 15 நிமிடம் வைத்து அதே வெப்பநிலையில் வைத்து எடுத்தால் இந்த பீட்சா தயாராகிவிடும். இந்த பீட்சா தயாராகி கொண்டு வருகின்ற பொழுதே நாங்கள் இறாலும் டூனாவும் கொஞ்சம் வதக்குவோம். மெல்லிசாக வதக்கும், அதிகமாக வதக்க தேவையில்லை. கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கலாம். இப்போ இதுக்கு நாங்கள் வந்து காளான் வைக்கிறோம். காளான் அப்படியே வெட்டின காளானை எடுத்து வதக்காமல் ஒரு 2-3 துண்டுகளை அங்கே இங்கே வைத்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வெட்டி எல்லா இடத்துலையும் பரவலாக போடுறோம். இதுக்கு நீங்கள் வேணுமென்றால் அன்னாசி பழம் வெட்டி போடலாம், அருமையாக இருக்கும். இந்த கறி மிளகாய் போடலாம். கத்தரிக்காய் போடுறோன்னா வதக்கித்தான் போடணும். இந்த கீரை வதக்கும் போது நாங்கள் வதக்கணும். அப்பொழுது அதை வதக்கி போட்டால் தான் கத்தரிக்காய் நன்றாக இருக்கும். இல்லாட்டி கத்தரிக்காய் வேகாது, ஒரு பச்சைத்தன்மையாக இருக்கும். எதாவது உங்களுக்கு விரும்பிய காய்கறிகளை நீங்கள் வதக்கி போடலாம். இப்போ அடுத்த பீட்சா வந்து நாங்கள் இறாலும் டூனாவும் போட்டு செய்து அதனுடைய செய்முறையை இதில் போடுவதற்கு இந்த காணொளி மிக நீண்டதாகிவிடும். அதனால் இத்தோடு இந்த காணொளியை முடிக்கின்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும். பீட்சா நீங்கள் வீட்டிலும் அழகாக செய்து சாப்பிடுங்கள். உங்களுடைய சுவைக்கு மீன் போட்டு செய்யலாம், இறைச்சி போட்டு செய்யலாம், எதுவென்றாலும். மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஆதரவு தந்து ஒரு விருப்பத்தையும் தாருங்கள். நன்றி, வணக்கம்.